குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியாதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து 7வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கக்கூடிய தருணம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? தனுசு ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி தான் சுபஸ்தானம். சுபஸ்தானாதிபதியும் குரு தான், தனுசு ராசியாதிபதியும் குரு தான். தனுசு ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் வரக்கூடிய தருணம் மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ குரு பயிற்சி ஆன பிறகு, இந்த பதிவே குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த பதிவே நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சூழல் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தானுங்க இந்த காணொலியில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறதில்ல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். தனுசு ராசிக்கு 7வது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி போயிட்டு மிருகசீரிச நட்சத்திரம், செவ்வாவுடைய சாரங்க, மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் 61 டிகிரியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துவார். சார், குரு பயிற்சி ஆன உடனே என் கடனெல்லாம் கட்டிடலாமா? குரு பயிற்சி முடியறதுக்குள்ளார உங்கள் கடனை கட்டிடுவீங்க. ஒரு பேரு பாதி கட்டிடுவீங்க. பேரு பாதினா கிட்டத்தட்ட ஒரு பாதி கடனாவது கட்டிவிடுவீங்க. அதுக்கான சூழல் இருக்குது. என்ன காரணம்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் தனகாரகன் குரு அப்படின்றது எல்லாருக்குமே. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் தனஸ்தானாதிபதி சனி. தனஸ்தானாதிபதி சனி தனுசு ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து 10வது பார்வையை தனுசு ராசியை பார்க்குறார். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் இருவருடைய பார்வையும் தனுசு ராசி மேலே படுவதால் தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் இந்த தருணங்களில் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, இது வரைக்கும் என்னுடைய சூழ்நிலை மாறவே இல்லை, இந்த நேரத்துக்கு கூட எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா 100% சொல்கிறேனுங்க. 2025வது வருஷம் மே மாதம் 17ஆம் தேதி இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க. 2026வது வருடம் பிப்ரவரி மாதம் 20 தேதிக்குள்ளார உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் மேக்சிமம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தகுதியே இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. சார், எல்லா தகுதி இருக்குது, ஆனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சார் சங்கடப்படுறவங்களுக்கு இருக்குது தானே செய்கிறீங்க. இது போராமையால் கிடையாதுங்க, ஆதங்கம். போராமைக்கும் ஆதங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அவங்களால முடியுது அப்படி நினைக்க மாட்டீங்க. எனக்கான ஒரு ஸ்டேஜ் கிடைக்கல, எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் அமையலை, அந்த ஆதங்கம். அதை வைத்தறிச்சல்னு சொல்ல முடியாது. தனுசு ராசியில் பிறந்தவங்களாம் அதுக்கெல்லாம் லாக்கிப்பட மாட்டீங்க. ஒருத்தரை கெடுக்கணும், அழிக்கணும், ஏமாற்றணும், போராமப்படணும், இந்த விஷயங்களுக்கெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவங்க சத்தியமாக லாக்கிப்பட மாட்டீங்க. ஏமாந்துட்டு வந்தாலும் வருவீங்களே தவிர ஒருத்தனை ஏமாற்றிட்டு வரத்துக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக லாக்கிப்பட மாட்டீங்க. அப்போது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் மட்டும் சரியாகிறது இல்லாமல் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். சார், வேலையே இல்லாமல் இருந்துகிட்ருக்கிறேன் சார், நீங்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும்னு சொல்கிறீங்களே சார். சரியாகும். சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி சனி பகவான்
தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு 5வது பார்வையாக. வேலை வாய்ப்பு சரியாக இருக்கும். இருக்கிற வேலை வாய்ப்பு பதவி உயர்வு, இருக்கிற பதவி உயர்வு ஏற்படும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கிணத்து தண்ணி மாதிரி இருந்தீங்கன்னா, ஏன் இருக்கிறீங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இருந்து கிணத்து தண்ணியாக இருந்த நீங்கள் ஆற்று தண்ணியாக போக போகிறீங்க. கிணத்து தண்ணிக்கும் ஆற்று தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரே இடத்துல இருக்கிறது கிணத்து தண்ணி. அப்படி தான் கிட்டத்தட்ட 1 வருஷம் வாழ்க்கை இருக்குது. 1 வருஷம் 1.5 வருஷம் வாழ்க்கை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அப்போது வர்ற செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆற்று தண்ணி மாதிரி ஒரு இடம் நிற்காம போகக்கூடிய ஆற்று தண்ணி மாதிரி ஒரு வாழ்க்கை வரப்போகுது. ஒன்று மட்டும் உறுதி, இதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு தான் இன்புட்டு கஷ்டப்பட்டேனா, இதுக்காக தான் இவ்வளோ சிரமங்கள் நான் அனுபவிச்சேனா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும், நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. கடனை பற்றி கவலைப்படாதீங்க. ₹1,00,000 கடன் இருந்தாலும் சரி, கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்கள் கடனை கட்டிப்பிடுவீங்க அப்படின்னா கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்து சம்பாதிக்காமல் இருக்கிறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க கிடையாது. 4 பொழுது வீணாக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க கிடையாது. ஒவ்வொரு தருணத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இது உங்களுக்கான நேரம். குரு பார்த்தா கோடி புண்ணியம். ஏன் குரு பலனோடு பார்க்குறார். செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியான பலனும், அதன் பிறகு ராகுவுடைய சாரத்துக்கு வரார், அதுவும் உங்களுக்கு சாதகம் தானுங்க. என்னன்னா, இந்த ராகு 17ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆயிடுறார். சுபஸ்தானத்தில் இருந்த ராகு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்துக்கு வந்துடுறார். தகரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் இந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி பார்க்குறார். அப்போ குரு பகவானுடைய பவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாபத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3வது பாவகம் தகரியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது தன்னம்பிக்கை, தைரியம் இல்லையா? அந்த தன்னம்பிக்கை தைரியம் அந்த ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, நம்மளையும் பார்க்குறாரு. நம்ம ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறதுக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் சரியான நேரம். ஐயா, நீங்கள் யாரோ எவரோ, நீங்கள் கருப்பா சிகப்பான்னு எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் பண்ணுறது, எல்லா நேரத்துலையும் செய்கிறது, சாதிக்கிறது அப்படி இல்லை. 1000 பேர் சம்பாதிச்சா அதில் ஒத்தாள் சாதிப்பாங்க. 1,00,000 பேர் சம்பாதிச்சா அதில் 4 பேர் சாதிப்பாங்க. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த தருணங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்தான் நாளை பின்ன நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு, உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் நினச்ச நேரத்தில் நமக்கு நல்லது செய்திடாது இல்லையா? ஏதோ ஒரு தருணத்தில் தான் நமக்கான ஒரு 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 பாதையை உருவாக்கி கொடுக்கும். கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி யாரையுமே இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. முதல்ல நம்மளை கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க இல்லையா? அப்போது இந்த நேரத்தை மட்டும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பிரமாதமான வாழ்க்கை வாழுவீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சார், 4வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கட்டுமே, தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருக்கார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, நம்மளுடைய ராசியை பார்க்குறாரு, நம்மளுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அது ஒன்று தான் நமக்கு சிக்கல். சனி பகவானுடைய பார்வை
6, 8 பார்க்கக்கூடாது. ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு அமைப்பு என்னன்னா, விதிகாரகன், ஆயுள்காரகன், ரெண்டாவது நம்ம குண்டலஸ்தானாதிபதி இல்லையா அவர். அப்போது வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொதுவாகவே இரும்பு இயந்திரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சார் இரும்பு தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், நான் என்ன சார் பண்ணுறது? தொழிலாக செய்கிறது வேறு, நம்ம வீம்புக்கு ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறது வேறு இல்லையா? இப்போது இந்த தருணங்களில் உடல் ரீதியாக தொல்லை வராமல் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் ஏன்னா ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் உள்ளே போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊசி இடம் கொடுக்காட்டி நூல் உள்ளே போகாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நாம் இடம் கொடுத்தால், வண்டி வாகனம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. நோய் நொடிகள், ஏன்னா இதுக்கு முன்னுக்கு 6ல் குரு இருந்தார், அப்பையும் ஒரு சில சங்கடங்களை கொடுத்துருக்கோம், இப்போவும் ஒரு சில சங்கடங்களை கொடுக்க தான் போகிறாரு. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இல்லாத சண்டை, தேவையில்லாத சங்கடம். காசு பணம் இல்லாத போது கூட நிம்மதியாக இருந்தேன் சார், கையில் 4 காசு பணம் இருக்குது, 2000 ரூபாய் சம்பாரித்தது போய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 20,000 ரூபாய் சம்பாரித்தது போய் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நிம்மதி இல்லை சார். இதெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்க தான் செய்யும். நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, கொஞ்சம் புரிதல் இருந்தால், அந்த புரிதல் இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. ஏன்னா 4ல் இருக்கிறார் சனி, அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வந்துடுவார், ஆல்ரெடி வந்துட்டார். அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்தும். அந்த சின்ன சங்கடங்களுக்கு மல்லு கட்டிட்டு நின்னீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போயிடும். அது மனசில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் இருந்தாலும் சரி, காதலர்கள் இடையிலே சங்கடங்கள் இருந்தாலும் சரி, தாய் தப்புங்கிட்ட சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் பிழைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். சரியா? அதை பார்த்துக்கிடுங்க. எந்த இடத்துலையும் போய் மல்லு கட்டிட்டு நிற்க வேண்டாம். அதே மாதிரி சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்தால் தனுசு ராசியில் பிறந்தவங்க, சார் நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இல்லை பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், இல்லை உத்திராடம் நட்சத்திரம் முதல் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களா, இது சுய தொழில் செய்கிறதுக்கான அருமையான நேரம். இது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எந்த தொழில் செய்யலாம், எந்த நேரத்துக்கு பண்ணலாம்ன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் சுய தொழில் செய்கிறதுக்கு அருமையான நேரம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இல்லை அங்கேருந்து நான் இறக்குமதி இம்போர்ட் பண்ணுறேன், இதெல்லாம் நல்ல நேர காலங்கள். அதெல்லாம் ஒன்றும் நமக்கு சங்கடம் இருக்காது. ஆக எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் காசு பணம் சம்பாதிப்பீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் சரி, கலைத்துறையில் தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர் இல்லை கதாநாயகனாக இருந்தாலும் சரி, கதாநாயகியாக இருந்தாலும் சரி, துணை நடிகர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையில் இருந்தாலும் சரி, காவல்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதியுடைய நிலை நல்ல விதமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மீண்டும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிறதுக்கு 30 வருஷம் ஆகும். ஐயா 30 வருஷம் கழித்து யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யார் மூச்சும் யார் கையில் இல்லை. சரியா? அப்போது நமக்கு என்ன தேவைன்னா, என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாக்கா அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் நமக்கு முக்கியம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இது சிறப்பான நேரம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது சிறப்பான நேரம். படிச்சிருக்கிறீங்களா, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை கொடுத்துரும். வாழ்க்கையில் சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா, சங்கடன்ற வார்த்தை மறைஞ்சி சந்தோஷன்ற வார்த்தை பிறக்கப்படும். கடன் பிரச்சனையால் ஊர் விட்டு போகலாம், ஏன் உலகத்தை விட்டே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவசியம் இல்லை. வாழ்ந்து காட்டுவீங்க. நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. இவெல்லாம் வாழுவானே எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் நினச்சா நம்மளை நினச்சிருப்பாங்க.
இவெல்லாம் உருப்படுவானே எனக்கு தெரியல, இவெல்லாம் கடனை கட்டுவானா, உசுரோடு இருப்பானே எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் நம்மளை நினச்சிருந்தா கூட அவங்க முன்னாடி கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரமே ஏன் இந்த நேரம். இப்போவும் சொல்கிறேன், பொதுவாக குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதிக்கு வயிற்றுச்சல்னு சொல்லுவாங்க. எப்படி? குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதிக்கு வயிற்றெரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தனுசு ராசி நண்பர்கள் மேலே இந்த ஒரு வருஷத்துக்கு நடக்க போகுது. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழலில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளரக்கூடிய சூழ்நிலையில் உங்களை பார்த்து 4 பேர் பொறாமப்பட தான் செய்வான். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். யாருக்கும் நின்று பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஜோலியை நீங்கள் பாருங்கள். இந்த வருஷம், இந்த 2025 மே மாதத்துலேருந்து 2026 ஜூன் மாதம் வரைக்கும் இது பொக்கிஷமான ஒரு நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் பிரமாதமான தருணம். அதாவது வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறீங்களா, உருப்படணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரம் உங்களுக்கு. சரியா? எப்படி நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் வரலாம். அதுக்கான நேர காலங்கள் இருக்குது. நம்பிக்கை இருந்தால் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க. வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. இன்னும் விஞ்ஞானம், ஆராய்ச்சி இன்னும் 100 மடங்கு அதிகமானாலும் ஒருத்தருடைய தனிப்பட்ட பலன்களை பார்த்துக்கிடணும்னா ஜோதிடத்தால் தான் முடியும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் காலத்தில் இருந்து ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தது. ஜோதிடர்கள் வேணும்னா 1000 பேர் பொய்யா இருக்கலாம், ஜோதிடம் ஒருபோதும் பொய்யாகாது. தயவு செய்து தனுசு ராசியில் பிறந்தவங்க வெளியூர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை இந்த நேரத்தில் பாருங்கள். கோட்சார பலன்கள் ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். சரியா? இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.